சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணாமலை முத்துவை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் விசாரிக்கிறாரு. நீ எதுக்காக மீனாவோட தம்பி கையை இப்படி உடைச்சிருக்க? நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா ஒருத்த மேலே தப்பு இல்லைன்னா இப்படிலாம் அடிச்சிருக்க மாட்ட. அப்படி என்ன தான் அவன் பண்ணுனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஸோ உடனே நம்ம முத்துவும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதாரத்தை எடுத்து காமிக்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனா அதை ஒட்டு கேட்குறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிற முத்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கப்புறம் யாரையும் அடிக்கவே இல்லை. ஸோ யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் மாட்டும் கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்புல. ஸோ இப்போ மீனா பார்த்திங்கன்னா இவர் ஏதாச்சும் சொல்லுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அண்ணாமலை வந்த உடனே மீனா பார்த்திங்கன்னா என் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே காரு ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா முத்துவே காரை விற்றுப்பிட்டாப்புல, இனிமேல் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம முத்து ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வராப்புல. ஸோ காரை விற்றா சும்மா இருக்க முடியுமா? ஆட்டோ ஓட்டினாச்சும் பிழைக்கணும்ல, அதனால தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் இங்கே முத்து வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீனாவோட அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவசம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ அதை சொன்ன உடனே நம்ம அண்ணாமலைக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது. ஏன்னா நம்ம அண்ணாமலை ஓட்டுற ட்ரெயினில் தானே அவர் அடிபட்டு இறந்தார். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்க்குற விஜயா இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்துறீங்க? இவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் இதை சொல்கிறதுனால அவருக்கு மேலும் உடம்பு சரியில்லாமல் தானே போகும். தேவசமெல்லாம் நீங்களே கொண்டாடிட்டு போக வேண்டியது தானே, இங்கே எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.